வன்னி அரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதாக செய்வேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள், ஒரு வரலாறு உருவான நாள் அப்படின்னு சொல்லலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முதலான ஒரு அமைச்சர் இன்றைக்கி பதவியேற்றிருக்காரு. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. மிக சிறப்பான தருணம், ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். ஏதோ நம்ம கூடவே இருந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு 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 உயர்ந்த இடத்துக்கு தன் உழைப்பால் முன்னேறினா எப்படி ஒரு உணர்வு கிடைக்குமோ அப்படியான ஒரு உணர்வு மக்கள் கூடவே களமாடிக்கிட்டு இருந்த தோழராக களமாடிக்கிட்டு இருந்த அண்ணன் வன்னியரசு இன்றைக்கி அதற்கான ஒரு உரிய அங்கீகாரத்தை அடைஞ்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் திருமா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அவங்க கட்சி ஒரு வரலாற்று தருணத்தை அடைஞ்சிருக்கு, ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அடைஞ்சிருக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எளிய மனிதருக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிற அவர்களோட முழக்கத்திற்கு ஏற்ப ஒரு இடத்த அவங்க போய் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கும் அரசியல் வெங்காயத்தின் சார்பாக நம்ம வாழ்த்துக்களை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். அண்ணன் திருமா சொல்வார், நிறைய மேடைகளில் மாநாட்டுகளில் சொல்வார், இயற்கை நம் பக்கம் அப்படின்னு சொல்வார். நிறைய அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், ஆனால் மாநாடு நடக்கிற இடத்துல மாநாடு வரைக்கும் பெருசாக மழை வராது, மாநாடு முடிஞ்சு மழை பெய்யும். அந்த மாதிரி பல நேரங்கள் நிஜமாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சாதகமாக இயற்கை இருந்திருக்கு. அப்படி பல இடங்களில் மேற்கோள் காட்டி பேசியிருக்கார், இயற்கை நம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணமாகவும் இயற்கை சிறுத்தைகளின் பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயற்கையாக ஒரு 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 அதிகார பகிர்வு இங்கே நிகழ்ந்திருக்கிறதா தான் நாம் அதை கவனிக்க முடியுது. உண்மையாக மக்கள் களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு தோழர், கடந்த முறை கூட சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டிட்டு தோற்றுருக்காரு. ஆனால் இந்த 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 தடவை ரொம்ப நெருக்கடிக்கிடையில் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ பல இடங்களில் விஜய் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகிருந்தாலும் அண்ணன் வன்னியரசு மிக நெருக்கத்தில் அந்த வெற்றி வாய்ப்பை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். சரியாக தொடர்ந்து போராட்ட களத்தில் இருந்த ஒரு தோழன் வெற்றி அடைஞ்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர சமயத்தில் அந்த கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கிற ஒரு சூழலும் சேர்ந்து அமையுது. அப்படிங்கும்போது அண்ணன் திருமா சொன்ன அந்த இயற்கை நம் பக்கம், இயற்கை நம் பக்கம் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தை தான் நமக்கு கேட்குது. ஒரு இயற்கையாக ஒரு மக்கள் போராளியை கொண்டு அவருக்கான உரிய அங்கீகாரத்தை அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் இதை நம்ம கருத வேண்டியது இருக்குது. இதோட நம்ம இன்னொரு சில விஷயங்களையும் நம்ம பேசணும். நம்ம பெருசாக நம்ம இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் வேறு எதையும் பேசி விமர்சித்து இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம கருதினாலும், தமிழ்தாய் வாழ்த்து தொடர்ந்து பின்னுக்கு தள்ளப்படுறத இதில் நம்ம பதிவு செஞ்சே ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். முதல் தடவையாக மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பதவியேற்கும்போது கூட ஓகே, அப்போ தான் அமைச்சரவை உருவாகுது, ஆளுநர் அவர் இஷ்டத்துக்கு பண்ணுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, அடுத்தடுத்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் கூட தமிழை 3ஆம் இடத்துக்கு தள்ளுவதை, தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை தமிழர்களோட தாய்மொழியான தமிழ் மொழியை 3ஆம் இடத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்தை தள்ளுறது அப்படிங்கிறத ஒருபோதும் தமிழர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. இதுக்கு கடுமையான கண்டனங்கள் எதிர்வினைகளும் தமிழர்கள்கிட்ட இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு சும்மா பொத்தாம்பொதுவாக நாங்கள் கோரிக்கை வச்சோம், அமைச்சர்களும் தாங்கள் பொத்தாம்பொதுவாக கோரிக்கை வச்சோம், ரெக்வஸ்ட் பண்ணோம், ஒன்றிய அரசு நடத்துகிற ப்ரோக்ராம் இது அப்படின்லாம் இல்லாமல், இது தமிழ்நாடு. இப்போ இங்கே ஒரு அரசு இருக்குது, ஆளுநர் ஒரு போஸ்ட்மேன் தான். அங்கே அரசு சொல்லப்படி இல்லை, அதுக்கான உரிய எதிர்வினையை தமிழ்நாடு அரசு எதிர்வினை ஆற்றணும். ஆளுங்கட்சியாக இருக்கிற அரசு எதிர்வினை ஆற்றணும். எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணோம், செஞ்சோம், கோரிக்கை வச்சோம், ஆனாலும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சட்டத்திட்டங்களை, நடைமுறையை, விதிமுறையை ஏற்றுக்கிட்டு போக முடியாது. எல்லா இடங்கள்லையும் சில நேரங்களில் உரிமை போராட்டத்தை, உரிமை போரை நடத்தி தான் ஆகணும். அப்படியான ஒரு விஷயம் பாரதிதாசன் வரிகளை மேற்கோள் காட்டுற மாதிரி, தாயை பழித்தவனை எவன் தடுத்தேனும் விடேல், தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும்
விடேல் அப்படிங்கிற மாதிரி தமிழ் நம்ம தாய்மொழி இது. இதை ஒருபோதும் நாம் புறந்தள்ள முடியாது, பின்னுக்கு தள்ள முடியாது. வந்தே மாதரம் பாட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போது? அது அது என்ன பாடலாக வேணா இருக்கட்டும். அது சரி, ஒருவேளை பாடித்தான் ஆகணும்னா அதை முதல்ல பாடணும் அப்படிங்கிற அவசியம், தமிழ் மண்ணில் பாட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுக்கணும். இன்னும் தீவிரமாக நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை மட்டும் பகிர்ந்துக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம கருதுனோம். அதனால் இன்ன பிற பிரச்சனைகள், திமுக சார்பில் திமுக ஆதரவு நபர்கள் சில எதிர்வினை ஆற்றினது, ஆராசா போன்ற நபர்கள் வந்து எதிர்வினை ஆற்றினது, அரசியல் குழந்தை ஒன்று இருக்குது, குட்டி குழந்தை சோட்டா பீம், தேமுதிக இவர் விஜயகாந்த் அவர்களோட மகன் பிரபாகரன், அவர் ஏதோ இப்போ திடீர்னு அவருக்கு ஞானம் வந்துட்டு பெரிய புரட்சியாளர் மாதிரி நினச்சிக்கிட்டு ட்வீட்டாக ஆளை வச்சு எழுதி தள்ளிக்கிட்டு இருக்காப்புல. அந்த குழந்தையெல்லாம் கொஞ்சம் வளரணும், அரசியலை கவனிக்கணும், கற்றுக்கணும். ஓவராக ஆடக்கூடாது. சின்ன பசங்க ஆர்வத்தில் அப்படி துள்ளுவாங்க. வயசு என்ன வேணா இருக்கலாம், பிஞ்சு குழந்தை அது அரசியலில். கொஞ்சம் அரசியல் பழகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தனியாகவே இந்த கமெண்ட்டுகள் எல்லாம் நம்ம தனியாகவே ஒரு முறை கவனிச்சுப்போம். இன்னொரு நெகிழ்ச்சியான தருணம், அந்த 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 தருணத்தையும் நம்ம மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறோம். அவர் வன்னியரசு என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவி ஏற்றதும், அமைச்சரவை ஒதுக்கி அந்த அமைச்சருக்கான இருக்கையில் அந்த காட்சியே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. திருமா, கட்சியோட மூத்த தோழர்கள், தோழர் ரவிக்குமார், தோழர் சிந்தனை செல்வன், இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை கொண்டு வந்து அந்த சேரில் உட்கார வச்சு, அவர் ஒரு மாதிரி நெகிழ்வோட அந்த சேரில் அப்புறம் உட்கார்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி உட்கார்ந்து அவருக்கு மரியாதை செலுத்தி, அது ஒரு அந்த 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 காட்சியே ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருந்துச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியான, ஏன்னா அந்த தருணம்ங்கிறது தான் அது அது ஒரு வரலாறு. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ஒரு தலைவர் வந்து மக்கள் களத்தில் இருக்கார். 35 ஆண்டுகளுக்கு மேலே மக்களுக்கான அரசியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசிக்கிட்டு இருக்கு. தேர்தல் அரசியலில் மட்டுமே 25 ஆண்டுகள் வந்து செயல்பாட்டில் இருக்காங்க. கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தையே அது வந்து முன்மொழிஞ்ச கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இப்படியான கட்சி அந்த வெறும் முன்மொழிவோடு போகாமல் அதுக்கான தருணம் ஏற்படும் போது அதில் பங்கும் பெறுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம். இதன் பிறகு விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சியை அமைச்சிருக்காரு, அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காரு, 7 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அறநிலையத்துறையை எடுத்துகிட்டு வந்து பார்ப்பனர் கையிலேயே கொடுத்துருக்காங்க, இப்படிங்கிற விமர்சனமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியோடவே மகிழ்ச்சியோடவே வாழ்த்துக்களோடவே அதாவது மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி இந்த பதிவை முடிச்சிருவோம். ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அப்படியே நம்ம கேரி பண்ணுவோம். விமர்சனங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நன்றி.